இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 3ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து நாம் படித்து தியானிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் யூதர்களின் நன்மை மற்றும் கடவுளின் உண்மை தன்மையை குறித்து குறிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் பகுதியாக 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அனைவருமே பாவத்தின் கீழே இருக்கின்றனர், நீதிமான்கள் என்று ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆவது பகுதியாக 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் விசுவாசத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய நீதியை குறித்து நாம் படிக்கின்றோம். 4ஆவது பகுதியாக 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் விசுவாசம் செயல்களினால் அல்ல, இது பெருமை பாராட்டுவதற்கு என்று ஒன்றுமே இல்லை, ஒரே தேவனாகிய கர்த்தர் திட்டத்தையும் சட்டத்தையும் நிலைநிறுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. 1ஆம் 2ஆம் அதிகாரங்களின் தொடர்ச்சியாக நற்செய்தியை புரிந்து கொள்வதற்கு மிக மிக முக்கியமான அதிகாரங்களிலே இந்த அதிகாரம் ஒன்று. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் பாவ மன்னிப்பையும் கடவுளுடைய தீர்விலிருந்து நாம் வெற்றி பெறுவதையும் குறித்து இதில் மிக தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் வாதிக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. 1ஆம் பகுதியிலே 1-2 வசனங்களிலே யூதருக்கு என்ன நன்மை, விருத்த சேதனத்தின் மதிப்பு என்ன, எல்லா வகைகளிலும் யூதர்கள் கடவுளின் தீர்க்க தரிசனங்களை முதலாய் பெற்றுக்கொண்டார்களே, அவர்கள் அவற்றை கை கொண்டு வருகிறார்களே, அதனால் என்ன பிரயோஜனம் என்ற கேள்வியோடு கூட 3-4ஆம் வசனங்களிலே சிலர் உண்மையற்றவர்களாக இருந்தால் என்ன, அவர்களின் நம்பிக்கையின்மை கடவுளின் உண்மைத்தன்மையை அழிப்பதற்கு வாய்ப்பு உண்டா? இல்லையே, எல்லாரும் பொய்யர்களாக இருந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் மாறாத உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக என்று எழுதியிருக்கிறதே என்று சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டதை ஞாபகப்படுத்துகின்றார். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று அறிக்கையிடுகின்றார். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் பொய் உரையாதவர், அவர் சத்தியபரர், நீதிபரர். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்தின் 19ஆவது வசனத்திலே பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆண்டவர் பொய் உரையாதவர், மாறாதவர், என்றைக்கும் நீதியாய் நியாயம் செய்கிறவர், நீதியையும் சத்தியத்தையும் பேசுகிறவராக காணப்படுகின்றார். ஆனால் நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லி தூசித்திரிகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும் என்று 8ஆவது வசனத்திலே சொல்லுகின்றார். 2ஆம் பகுதியாக நீதிமான் ஒருவரும் இல்லை, அனைவரும் பாவத்தின் கீழ் உள்ளனர் என்பதை குறித்து சொல்லுகின்றார். ஒருவேளை யூதரானாலும் கிரேக்கரானாலும் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்று முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே, யாரும் விசேஷித்தவர்கள் அல்ல என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே அனைவரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள், யாரும் அதற்கு தப்பித்து கொண்டவர்கள் அல்ல. அதைத்தான் 3ஆம் அதிகாரத்தின் 10ஆவது வசனத்திலே அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இந்த உலகத்திலே அனைவருமே அநீதிமான்களாய் மாறிவிட்டோம். நம்முடைய அநீதி எப்படி இருக்கிறது என்பதை தொடர்ந்து விவரிக்கும் போது 11ஆம் வசனத்திலே உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எப்படி பாவத்திற்கு உட்பட்டிருக்கிறது என்பதை குறித்து 6 அவயவங்களை அவர் வரிசைப்படுத்துகின்றார். 13ஆம் வசனத்திலே
அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரேத குழியானது மிகவும் நாற்றம் எடுக்கின்ற, அதோடு தொற்று நோயை கொண்டு வருகின்ற ஒன்று. இப்படிப்பட்ட சகிக்க முடியாத ஒன்றாக அவர்களுடைய தொண்டை காணப்படுகின்றது. இரண்டாவதாக, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாவுகள் என்பது நன்மைக்காக, நல்லவற்றை பேசுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அவைகளினாலே வஞ்சனை செய்கிறார்கள் என்றும், மூன்றாவதாக, உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்பின் விஷம் கொடிதானது, கொலை செய்யக்கூடியது. அப்படி அவர்கள் உதடுகளினாலே பேசுகிறார்கள் என்று சொல்லுகின்றார். இதை சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட செய்தியை எடுத்து இந்த இடத்திலே கையாண்டிருக்கின்றார். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் என்று சங்கீதக்காரரே எழுதியிருக்கின்றார். 14ஆம் வசனத்திலே நாலாவதாக, வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வாயானது மற்றவர்களை சபித்து, மற்றவர்களை தூஷித்து நடத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. நம்முடைய அவயவங்கள் எப்படி இருக்கின்றது? நம்முடைய தொண்டை, நாவு, உதடு, வாய், இவைகள் எப்படி காணப்படுகின்றது? நாம் நம்மை சற்று ஆராய்ந்து அறிவோமாக. இதை யாக்கோபு எழுதின நிருபத்திலே மிக தெளிவாக வர்ணித்து எழுதியிருக்கின்றார். 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வரும்போது நாவை, வாயை, உதடுகளை குறித்து அவர் வர்ணிக்கும் போது, நாவும் நெருப்புத்தான் என்றும், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்துப்படுகிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி, அதனாலே நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய நாவை நாம் காத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 15ஆவது வசனத்திலே 5ஆவது அவயவமாய் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநியாயம் செய்வதற்கும் மற்றவர்களை கொலை செய்வதற்கும் அது தீவிரிக்கிறதாயிருக்கிறது என்று நம்முடைய கால்களை காத்து கொள்வோமாக. 18ஆம் வசனத்திலே 6ஆவது அவயவமாய், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வம் பயம் இல்லை, பார்க்கும்போதே தெய்வ பயமற்றவர்களாய், இச்சிக்கிறவர்களாய், பாவ பார்வையோடு பார்க்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் சங்கீதக்காரர் 36ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்திலே அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய கண்கள் எப்படி இருக்கின்றன? தெய்வ பயம் உள்ள கண்களாய் மற்றவர்களை பார்க்கிறோமா? மற்றவர்களோடு ஒப்புரவாகுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வரக்கூடிய பார்வை நமக்கு இருக்கிறதா? அல்லது இருமாப்பாய் தெய்வ பயமற்ற பார்வையோடு இருக்கிறோமா? ஆகவே நம்மை நாம் காத்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 3ஆம் அதிகாரத்தின் 20ஆவது வசனத்திலே இப்படி இருக்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது அல்ல என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. இதைத்தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தின் 15, 16ஆம் வசனங்களிலே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். 3வது பகுதியாக விசுவாசத்தின் மூலம் வெளிப்பட்ட தேவனுடைய நீதியை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. 22வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே
விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்படைய ஆண்டவராகிய கர்த்தர் விரும்பும் ஒரே நிபந்தனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், மீட்பர் என்று முழுவதுமாய் விசுவாசிப்பதாகும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றும், நாம் அவரை விசுவாசிப்பதினாலே அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகின்றோம் என்பதையும் இந்த பகுதி நமக்கு உறுதி செய்கிறது. 23ஆம் வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். இதைத்தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 8-9 வசனங்களிலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. கிருபை என்பது தகுதியற்றவர்கள் மீது காட்டப்படும் அன்பு, பாசம், பரிவு, இரக்கம் என்று சொல்லலாம். ஆகவே தகுதியற்ற நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மீது பாசம் கொண்டு, அன்பு கொண்டு, பரிவு கொண்டு இரக்கம் பாராட்டினாரே, அப்படியாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். நாம் நற்கிரியைகளை செய்வதனாலே அல்ல, தினந்தோறும் ஜெபிப்பதினாலே, வேதத்தை கற்றுக்கொண்டு படிப்பதினாலே அல்ல, நன்மை செய்கிறவர்களாய் இந்த உலகத்திலே பாவம் என்று சொல்லப்படுகிறதை செய்யாததினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், அவரே மீட்பர் என்று அவர்கள் முழுமையாய் விசுவாசம் வைத்தபடியினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம் என்பதை பரிசுத்த வேதம் உறுதி செய்கிறது. 26வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். எபிரேயருக்கு ஆக்கியோன் 9ஆம் அதிகாரம் 14-22 வசனங்களிலேயும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆகவே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த